ஓம் சக்தி. ஆந்திரா மாநிலம் சித்தூர் 75 தொட்டிப்பள்ளி ராமர் கோவில் தெருவை சார்ந்த ஹரிஷ் லாவண்யா தம்பதிகள் திருமணமாகி 4 ஆண்டு காலம் மழலை செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்திருக்காங்க. தேடி வந்து பச்சை பயிர் பிரசாதம் தான் வாங்கி சாப்பிட்டாங்க. வாங்கி சாப்பிட்ட 3வது மாதமே அம்மா கருவை தக்க வச்சு ஒரு குழந்தைய வரமாக கேட்டு வந்த தம்பதிகளுக்கு அம்மா மனமிறங்கி அள்ளி கொடுத்து இரட்டை கருவாக தக்க வச்சு இரட்டை குழந்தைகளும் ஆண் குழந்தையாக வரமாக அள்ளி கொடுத்திருக்காங்க நம்ம சேலத்து மகமாயி. இந்த இரட்டை குழந்தைகளும் அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி நம்ம சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல பேரும் புகழுமாக வளர்ந்த உங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசத்து நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. கையில வைங்க. கையில கொடு. பெரிய குழந்தை இவர் தான் முத குழந்தை, பெரிய குழந்தை. அவர் பேர் என்ன? மித்ரன். தம்பி பேரு வெல்வேல். மெல்வின். அப்படியே அவங்களோட சேர்த்து எப்படி போட்டோ எடுத்துக்கோ. ஒரு குழந்தைய வரமாக கேட்டு வந்த தம்பதிகளுக்கு மனமிறங்கி கை நிறைய அள்ளி கொடுத்திருக்காங்க. நம்ம அம்மாவை பத்தி என்னப்பா சொல்ல விரும்புறீங்க? நம்ம அம்மாவை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுவும் ஒரு குழந்தைய தேடி வந்தீங்க, 2 குழந்தையாக வரம் கொடுத்திருக்காங்க. அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. குழந்தை பத்தி 3-4 வருஷமா இல்லாத இருந்துச்சு. இங்க வந்து நிக்கும்னு சொன்னாங்க. நம்பிக்கை இல்லாம தான் வந்தோம், ஆனாலும் நின்றுச்சு. நம்பிக்கை இல்லாம வந்தீங்க, ஒரு மிராக்கிள நிறுத்தி இருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து அம்மா வந்து தாயத்து கட்டியிருந்தாங்க. அது வந்து குழந்தை வந்து இதாயிடுச்சு கருவணிக்கு. அப்புறமா இங்க வந்து செலுத்திட்டு அப்புறமா தான் பச்சை பயிர் வாங்கிட்டு. சந்தோஷம். நம்ம கோயில் எப்படி உங்களுக்கு முறையா தெரியும்? யூடியூப்ல பாத்துட்டு வந்தீங்க. வந்து பச்சை பயிர் சாப்பிட்டு 3வது மாதமே மனமிறங்கி அம்மா கருவை தக்க வச்சிருக்காங்க. உயிர் உள்ள வரைக்கும் நீங்க அம்மாவை மறக்காம இருந்தா அதுவே போரும். உங்களை போல மழலை செல்வத்திற்காக வருகின்ற அத்துணை தம்பதிகளுக்கு அம்மா மனமிறங்கி வரம் கொடுக்குன்னு வேண்டிக்கங்க. அதே போல அம்மனுக்கு துலாபாரத்தில் எடைக்கு எடை வேண்டுதல் காணிக்க செலுத்திட்டு அம்மனுக்கு தேங்காய் பழம், பூமாலை, பட்டு வஸ்திரம், கும்பப்படையலுக்காக 2 சிப்பம் அரிசியும் காணிக்கையாக வழங்கிட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க. எவ்வளவு தொலைவு ஊர்ல இருந்து எத்தனை ஹவர்ஸ் ஆச்சு? 9 ஹவர்ஸ். அவங்க ஊர்ல இருந்து நம்ம ஆலயத்தை தேடி வரதுக்கு 9 மணி நேரம் டிராவல் பண்ணி தேடி வந்து வேண்டுதல் வச்சுட்டு போய் அதே மாசமே அம்மா 3வது மாசம் கருத்தக்க வச்சு போய் வேண்டுதல் செலுத்தி உங்க முன்னாடி சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கை கொண்டு அம்மாவை ஆலயத்தை தேடி வந்து ஒவ்வொரு மாதமும் கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிடுறீங்களோ அம்மா கூடிய விரைவில் மனமிறங்கி நிலையான கருவாக தக்க வச்சு இவங்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்தின போல உங்க குடும்பத்துக்கும் நிலையான சந்தோஷத்தை, மழலை செல்வத்தை நம்ம சேலத்து மகமாய் 100 விழுக்காடு அள்ளி கொடுப்பாங்க. ஓம் சக்தி. ராஜி. பாப்பா கூட